ஏன்னா அப்பா பீரியட்ல எப்படின்னா இந்த மாதிரி அட்வைஸ்லாம் இருந்திருக்கும். பட் அப்பா வந்து என்னன்னா டு ரன் ஹிஸ் ஃபேமிலி, டு கீப் ஹிம்செல்ஃப் பிஸி, படங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கமல் சாரும் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்பாட்ட. இந்த மாதிரி விஜய் கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஸ்லோ பண்ணிவிட்டு என்ன கரெக்டாக கதையை பார்த்துட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போட்டிருக்கு. பட் அப்பா வாஸ் இன் அ டிஃப்ரெண்ட் மோட் அட் தட் டைம். நிறைய நல்ல படங்களும் பண்ணாங்க. அதே சமயத்தில் ஹி வாஸ் கமிட்டட் பிகாஸ் ஹி வாண்டட் டு, பிகாஸ் அது பொறுமையாக பண்ணணுன்றதை வந்து ஈவன் ரஜினி சார் டோல்ட் அப்பா. ஏன்னா நான் எப்போதுமே அப்படி தான், ஒரு படம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணி அடுத்த படம், ஏன்னா நிறைய கேப் எனக்கு முன்னாடிலேருந்து. பட் அதெல்லாம் இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. நிறைய எக்ஸ்போஸ் ஆகியிருந்தாலும் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகி இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து சலுப்பு தட்டியிருக்கும். இப்போ நம்ம நிறைய எக்ஸ்போஸே ஆகலை. அப்பப்போ ஒரு படம், நம்ம என்னமோ பெரிய ரஜினி சார் மாதிரி கிடையாது. எனக்கு வாய்ப்பு வந்ததை அதை நான் கரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொன்னது தான். ஸோ when we look back, நல்ல படங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்.